ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமாலானவன் நிறைய அவதாரம் எடுத்திருக்கார். எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த பூலோகத்துல தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக எடுக்கிறார். தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் எடுக்கிறார். 9 அவதாரங்கள் எடுத்தார். அப்பயும் இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற ஞானம் எல்லாமே இருட்டு போலதான் இருக்கும். அதனால இந்த மனுஷர்கள்லாம் நல்ல கதிக்கு போறதுக்கு முடியல. அதனால பெருமாள் என்ன பண்ணார்? ஆழ்வார்களை இந்த ஒரு பூலோகத்துல அவதரிக்க பண்ணார். ஆழ்வார்கள் ஒருத்தரா பிறந்து பற்பல உபதேசங்கள் பண்ணா நமக்கு. அதிலும் பிராதான்யமா நம்மாழ்வார் உபதேசத்துக்காகவே இந்த பூலோகத்துல பிறந்தார். அப்படியும் பெருமாளுடைய எண்ணம் நிறைவேறித்துனா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைவேறல. அதனால தன்னுடைய பாம்பு படுக்கையை பார்த்துட்டு இந்த பூலோகத்துல நீ 200 வருஷம் இருந்து தர்மத்தை ரட்சித்து ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு கட்டளையிடுறார். அது அந்த ஆதிசேஷனானவன் ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜரை அவதரிக்கிறார். அவர் 120 வயசு வரைக்கும் இந்த ஒரு பூலோகத்துல இருந்து நம்ம எல்லாரையும் ரட்சித்து நம்ம எல்லாருக்கும் மோட்சத்தை வாங்கி கொடுத்தார். அத்தகைய பெரிய உபகாரம் பண்ண எம்பெருமானார் மேல திருவரங்கத்து அமுதனார்னு சொல்லி அவருடைய சச்சிஷ்யரானவர் 108 பாசுரங்கள் கொண்ட ஒரு தொகுப்பை ராமானுஜருத்தந்தாதி என்று அவருக்கு சமர்ப்பிச்சார். அந்த ஒரு 108 பாசுரத்துல முக்கியமான ஒரு 35 பாசுரத்துக்கு எளிய அர்த்தங்களை கொண்டு ஒரு பாசுரமாக தொகுத்து நாம் எல்லாருமே அனுபவிக்கவும் உள்ளோம்.